ஓ இட்ஸ் மை என்டையர் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ஓ வெரி நைஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கேயும் நான் பின்னாடி எல்லா இடத்துலையும் சார் நான் இருக்கிறேன் அப்படின்னு. You're the backbone. ஓகே ஆக்சுவலி ஐ ஆம். Yeah. இவங்கெல்லாம் சீரியஸ், நான் தான் ஜாலியாக ஓகே ஓகே. ஸோ சொல்லுங்கள் சார், இது எப்போ நடந்தது அண்ட் ரஹ்மான் சார்லாம் இருக்கிறாங்க, பயங்கர ஃபன்னாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து துபாயில் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஓகே. மிடில் ஈஸ்டில். ஸோ எதுக்கு போனான்னு தெரியல. சம் ஹாலிடே ஏதோ ஒன்று போனோம் நாங்கள் எல்லாரும். ஆக்சுவலி அது என்டையர் ஃபேமிலி அங்கே இருந்தோம். ஸோ இந்த டைம் எப்படி சார் இருக்கும் ஃபேமிலியோடு இருக்கிறது? நம்ம இந்த என்னதான் வேலைன்னு ஓடினாலும் ஸோ இந்த டைம் அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம கொடுக்குறதா இருக்கட்டும், நமக்குன்னு அவங்க இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த டைம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை இட்ஸ் a big thing. என் ஒய்ஃப் வந்து இட்ஸ் a big support in my life. ஆக்சுவலி இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறது வந்து டியூ கரெக்ட் டு மை ஒய்ஃப். பிகாஸ் என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய பார்த்துருக்கோம். அப்ஸ் அண்ட் வேர்ஸ்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ என்னோட டவுன்ஸில் தான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறோம்ல லைஃப்பை. எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான், ஒன்றும் பெருசு கிடையாது. பட் தென் யா ஒய்ஃப் இஸ் யுவர் ஒய்ஃப் அண்ட் ஹர் சப்போர்ட் அந்த நேரத்தில் வந்து இன்னும் பலமாக பேக் போனாக நிற்கிறது. கண்டிப்பாக. ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே ஓகே. ஸோ ரஹ்மான் சார் பற்றி கேட்டால் அவங்க பர்த்டே விஷ் பண்ணும்போது கூட யூ ஆர் சூசன் ஒன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. ஸோ வேற அர்த்தத்தில் அது. பட் அப்படி யாரும் வந்து நானும் வி ஆர் லைக் போல்ஸ் அப்பார்ட். இப்போ அவர் நார்த்துன்னா நான் சவுத், அந்த மாதிரி. ஓ எதிராக தான் இருப்பீங்களா? இல்லை, நம்மளோட கேரக்டர் வைஸ். ஓகே. நான் கொஞ்சம் ஓப்பனாக, நான் கொஞ்சம் லிபரலாக இருக்குது. அவர் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க. பார்த்தா தெரியல, ஒவ்வொரு வார்த்தை தான் பேசுவார். ஸோ எல்லா விஷயத்திலும் அப்படி தான். மேபி நான் கொஞ்சம் பார்ட்டிஸ் அட்டென்ட் பண்ணுவேன், அவர் அதை பண்ண மாட்டார். ஓகே ஓகே. அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ நிறங்கள் 3 பற்றி கேட்டாலும், இப்போ நிறங்கள் 3ல் பார்ட் 2 அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொண்டு வருவீங்களா? ஏன்னா மிஷன் இப்போ மாஃபியா இருக்கட்டும், துருவங்கள் 16 இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த அடுத்த பார்ட்டோடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லீடு நமக்கு ஓகே, நம்ம அடுத்த பார்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறங்கள் 3ல் அப்படி ஏதாவது ஒன்று கொண்டு வருவீங்களா? இல்லைங்க, நிறங்கள் 3 இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் அலோன். ஓ ஓகே. கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். அண்ட் இதுக்கு அந்த மாதிரி எதுவும் ஈவன் துருவங்கள் ஆல்சோ கம்ப்ளீட்லி சரியா ஸ்டாண்ட் அலோன். பட் ஆனால் செகண்ட் பார்ட் வரதுக்குலாம் இது கிடையாது. தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஆல்சோ. இல்ல அந்த மாதிரி பண்றதுக்கான விஷயங்களும் இல்லை. ஓகே. ஆனால் பட் ஆனால் அந்த துருவங்கள் 16 ப்ரீக்கு பாஸ். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அதில் வந்து தீபக் கேரக்டர்ஸ் ஆகுறாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் எப்படி செகண்ட் பார்ட் எடுக்க முடியும்? நான் எல்லாமே இன்னொரு D60. ஏன்னா அதோட ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே அந்த நரேஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த பிளாட்லேயே வேற ஏதாவது ஒன்று வருமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? நான் அதுக்காக தான் கேட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் அவருக்கு வேற கிடைக்கவே கிடையாது.